ஃப்ரெண்ட்ஸ், டி நகர் சுற்றி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். டி நகரில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரில் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சென்டர் ரோடு ஃப்ரீயாக இருக்கனால நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு இந்த சைடும் போயிட்டு வரக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த வெக்கேஷன் டைமில் எனக்கு. அது பார்த்தீங்கன்னா அது சரவணா செல்வரத்னம் ஸ்டோர்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணி அங்கே சரவணா ஸ்டோர்ஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா சென்டரில் வந்து பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. இந்த டி நகரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரௌண்டிங்ஸில் என்னென்ன கடை இருக்குங்கிறது நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வெளியே இருக்கிற கடையிலையும் பார்கெயின் பண்ணி நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வெளியில் சுற்றி வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம கொண்டு போகிற ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ்லேருந்து நமக்கு தேவையான அசசரிஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பில்டிங், அந்த நடுவில் இருக்கிற சென்டர் ரோட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கனால நாங்கள் நீட்டாக கிராஸ் பண்ணி அந்த சைடில் போயிட்டுருக்கோம். ஸோ சைடில் இருக்கிற கடைகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் சைடில் இருக்கிற கடைகள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு உள்ளேருந்து நான் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி 10 மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம். இந்த க்ரௌட்லேருந்து தப்பிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க எடுத்து காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கடைக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய கடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன கடைகள் இருந்து அந்த டி நகரில் இருக்கிற ஃபுல் கடைகளையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கடையோட பேனர்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னு போட்டிருக்கு. அதில் மட்டும் இல்லாமல் டி நகரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கீ செயின்ஸ் வைக்கிற மாதிரி, இந்த கேம்ப் வைக்கிற மாதிரி, கூலிங் கிளாஸ் வைக்கிற மாதிரி நிறைய கடைகள் வர ஆரம்பிச்சுது. இது 10 மணிக்கு மேலே தான் சென்டரில் இருக்கிற கடையெல்லாம் வர ஆரம்பிச்சுது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கடைகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அதுவும் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கடையில் ரைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைடு இருக்கிற ரோடு சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு இந்த பிரிட்ஜ் சைடில். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ 10 மணிங்கிறனால அவங்க 10:30க்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கடைக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, அந்த பிரிட்ஜுக்கு நடுவுலையும் வச்சுருந்தாங்க, அப்புறம் லெஃப்ட் சைட்லையும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே முக்கியமாக இருக்கிற பெரிய கடைகளையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லி, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா போத்தீஸ், ஜெயச்சந்திரன், ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா கடைகளையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படியே நான் உங்களுக்கு ஃபுல் சரௌண்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற பிரிட்ஜ் சைடில் இருக்கிற மெயின் கடைகளை காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போத்தீஸ் பக்கத்துலேயே போத்தீஸ் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ் கடையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. அங்கேயும் அவங்க வச்சிருந்த சின்ன சின்ன கடைகள்லையும். ஸோ நம்ம கூட அங்கே கூட நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். பெரிய கடையிலே தான் வாங்கணும்னு இல்லைங்க, பிராண்டு தான் வாங்கணும்னு இல்லை, குவாலிட்டி நல்லா இருந்தால் நம்ம எங்கே வேணால் வாங்கலாம் இல்லைங்களா. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே வரதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு, அப்புறம் ஹேண்ட்பேக் கடைகள்லாம் இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் பூலாம் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த பிரிட்ஜ் கடையில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடையில் தான் நிறையா இருந்தது. அதை உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் இருந்தது. அப்புறம் பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த பிரிட்ஜு கடையிலையும் அவங்க அழகாக டிஸ்பிளே பண்ணி சின்ன சின்ன மேனிக்கூன்ஸ் எல்லாம் வச்சுருந்து அந்த வெறும் நெக்கு மட்டும் இருக்கிற மாதிரி மேனிக்கூனில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டிஸ்பிளேல ஒரு இது மாதிரி வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சு அங்கேயும் தொங்க விட்டுருந்தாங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம். அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கே. ஸோ அங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு இப்போ இந்த ரோடு. ஸோ இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்படியே நான் அந்த சென்னை சில்க்ஸ், குமரன் சில்க்ஸ் வழியாக வந்துட்டுருக்கேன், அப்படியே நடந்து வந்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் நான் ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோர் சைடில் காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோர் சைடில் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து வந்து இறங்குனீங்கன்னா ரொம்ப பக்கம். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் காமிச்சேன், இப்போ லெஃப்ட் சைடில் காமிக்கிறேன். அப்படி இந்த சைடில் ஆட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் கடையெல்லாம் நிறையா இருக்குது. நிறைய ஜுவல்லர்ஸ் கடையும் நிறையா இருக்குங்க. குமரன் ஜுவல்லர்ஸ், ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ், அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஸோ டி நகருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி டைம் போகிறதே தெரியாது. அப்பப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கலாம். இங்கே சாப்பிட்றதுக்கு சரியான கடைன்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகன் இட்லி கடை தாங்க. நீட்டாக பொறுமையாக சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்ததாங்க. அதை பற்றி வீடியோவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சரவணா எலைட் கூட இருக்குது, அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் வெளியில் மேனிக்கூனில் பார்த்தீங்கன்னா சில கடைகள்லாம் எல்லோ தீமில் பேஸில் இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்களேன், இது கார்டனுங்கிற ஒரு கடை, கார்டன் ரெடிமேட்ஸ்னு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேனிக்யூன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தீமில் ட்ரெஸ்ஸில் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியில் வச்சுருந்த சின்ன கடையில் பாருங்களேன், இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது 500 ரேஞ்சஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது வெஸ்டர்ன் டாப்ஸ். அதையும் உங்களுக்கு அப்படியே
காமிச்சிருக்கேன். அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டே இருக்கேன் பாருங்களேன். அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் சைடில் இருக்கிறது. அந்த பிளாட்ஃபார்ம் சைடில் இருக்கிற கடைகளில் எவ்வளோ கடைகள் இருக்குங்கிறது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக அந்த குட்டீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, எலிஃபண்ட் மாதிரி ஹேண்ட்பேக்கு, அந்த ராபிட் மாதிரி இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் மாதிரி ஸ்லிங் பேக்கு, அப்புறம் குட்டியாக இருக்கிற ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டவல்ஸு, கர்ச்சீப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கடை இருந்தது. அங்கே கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, இங்கே சுற்றி டி நகரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் ஐஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில், வெனிலா ஃப்ளேவரில், சாக்லேட் அண்ட் வெனிலா மிக்ஸ் பேக்ஸில் 20 rupees கிடைக்குது. இது சுற்றி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கோன் கடை கொடுக்குறாங்க. இந்த சாஃப்டி ஐஸ் கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாஃப்டி ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது 20 rupees கிடைக்குது. நீங்கள் எந்த ஃப்ளேவர் வாங்கினாலும் 20 rupees தான், மிக்ஸ்டு ஃப்ளேவர் வாங்கினாலும் 20 rupees தான். அதுதான் வாங்கி நாங்களும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இப்போ சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் கிராஸ் பண்ணி டி நகர்லேருந்து மேக்ஸிமம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கடை தான் நிறையா இருந்துச்சு. சின்ன சுடி மெட்டீரியல் கடை தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சின்னதாக கடையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டவல்ஸு, கர்ச்சீஃப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கடை அதிகமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர்த்தி கடை தாங்க நிறையா பார்த்தேன். அந்த குர்த்தி கடை, அப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் கடை, அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷால்ஸ் எல்லாம் வைக்கிற கடை தான் நிறைய பார்த்தேன் நான் உங்களுக்கு. அதை தான் நான் திரும்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணி நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். டிராஃபிக்கும் அழகாக கிளியர் பண்ணி சில மக்களே வந்து இன்வால்வ் ஆகி வாலண்டியராக வந்து அவங்க டிராஃபிக்கும் கிளியர் பண்ணுறாங்க. அதுவும் பாராட்டத்தக்க விஷயம் தான் இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்து அவங்கள வாலண்டியராக வந்து அவங்களே தானே முன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை கிளியர் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த வெயில் கூட பார்க்காம அவங்க வேலையை விட்டுட்டு ஸோ டிராஃபிக்கை கிளியர் பண்ணுங்கிற ஒரு மக்களை அந்த மனுஷங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறாங்க இந்த சைடில். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அவங்களோட வேலையை விட்டுட்டு இத்தனை நேரம் பல பேர் வந்து இவ்வளோ டிராஃபிக் ஜாமில் நிற்கிறாங்களே, நாமளாவது முன் வந்து செய்யணும்னு நினைக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு கிரேட் சல்யூட்னே சொல்லுவேன் இந்த நேரத்தில். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் நேராக அப்படியே வந்துட்டேங்க. ஸோ வந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்னென்ன மேக்ஸிமம் இருக்கோ அந்த கடைகள் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் டி நகர் போனீங்கன்னா பெரிய கடைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன கடைகள்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நாமளும் அந்த மாதிரி சின்ன ஸ்மால் என்டர்பிரனர்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அங்கேயும் பார்த்து நம்ம வாங்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்கெயின் பண்ணாமல் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, ஒரு குவாலிட்டியோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் இருக்கும்னு. ஏன்னா நம்ம வாங்கினவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கொடுத்துட்டு வரலாம். ரொம்பவும்